அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான தரமான ஒரு ஸ்டடி பிளான். அதாவது இந்த பிப்ரவரி மந்த்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றது. ஸோ மார்ச் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த பிப்ரவரிக்குள்ள நம்ம ஓரளவு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணும் அது நான் உங்களுக்கு கிளியர் கட்டா நான் உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கொடுக்க போறேன். நமக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த மட்டும் நமக்கு 21ஆம் தேதி நமக்கு வந்து வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து 14th அன்னைக்கு வந்து அவங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. 18th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. பட் வேற உங்களுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் லீவ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த பயாலஜிக்கு உள்ள இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 14 to 18 ஒரு டே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வை பிகாஸ் பார்த்தீங்கன்னா 19-20 2 days தான் உங்களுக்கு டைம் இருக்கு. வேற உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் நிறையா இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம இப்போ பேச போகிறதுல நம்ம பேச போகிறது இந்த பிப்ரவரி மந்த்தை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணம் பார்த்தீங்கன்னா 15 லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்தோன்னே எல்லா வீடியோவில் நான் சொல்கிற அட்வைஸ் தான். எடுத்தோன்னே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து படிக்காதீங்க. ஸோ இப்போ இது ஃப்ரென்கல் டிஃபெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின், அர்கீனியஸ் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நர்ன்ஸ் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆஸ்வால் டைல்யூஷன் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், குளுக்கோஸ் இந்த மாதிரி எடுத்தோன்னே நீங்கள் வந்து இப்படி போகாதீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களுக்கு 15 லெசன் இருக்கா, ஒரு 7 to 8 லெசன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா புக் பேக், நான் என்ன சொல்கிறேன்னா கம்ப்ளீட்னா புக் பேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிடணும். புக்கின்ல இம்பார்ட்டன்ஸ்னு இருக்கும். புக்கின் இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம வந்து படிச்சிடணும். புக்கின்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த ஒரு 7 நீங்கள் லெசன் நம்பர் நான் மென்ஷன் பண்ணல. ஒரு 7 to 8 லெசன் அவுட் ஆஃப் தோஸ் 15 லெசன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி அதான் நம்ம பண்ண பார்க்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ட்ரபிளில் மாட்டுவீங்க. கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா. அண்ட் ரொம்ப கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக 5 மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு டேரக்ட் 5 மார்க் கொஸ்டின் வரும். கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் அது ரொம்ப ரொம்ப ரேர். எப்படின்னா ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆல் டுகெதர் ஒரு 5 மார்க். உங்களுக்கு ஆர் சாய்ஸும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. ஸோ டேரக்ட் 5 மார்க்கே வராதுன்னு கிடையாது, ரொம்ப லிமிட்டடாக தான் உங்களுக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் கெமிஸ்ட்ரி இஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், புக் பேக்கை தரவு பண்ணுங்க. புக்கின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமாக பார்த்தீங்கன்னா 28 நாள் நம்ம 4 வீக்காக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. ஸோ இதே மாதிரி சிமிலர் மேனரில் நம்ம ஃபிசிக்ஸ் போட்டாச்சு, மேக்ஸ் போட்டாச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்களாம் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அவேராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் நியூவாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 4 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி யூ ஆர் த 5th பேட்ச் ஃபார் கான்குவர் விக்டரி. ஓகேவா? நீங்கள் கான்குவர் விக்டரி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ரீசெண்ட் டேஸில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வீடியோ போடாதனால கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது. அதனால் பெல் ஐக்கான் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். நான் அந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதோட எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஈஸியான லெசன்ஸ் இருக்குப்பா. வி கேன் ஸ்டார்ட் வித். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 7 to 8 லெசன் நீங்கள் வந்து புக் பேக் ஃபுல்லாக தரவாக படிக்கணும். சில ஈஸியான லெசன்ஸோட நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீக் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம February 1 வி சப்போஸ் டு ஸ்டார்ட். இன்றைக்கி நான் February 3 நம்ம இருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து சீக்கிரம் படிச்சுக்கணும். ஒருவேளை எங்கேயாச்சும் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 6. லெசன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா அட் திஸ் பாயிண்ட் நம்ம தியரி கொஸ்டின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது டெரிவேஷன்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருங்க. டெரிவேஷன்ஸ் இன் த சென்ஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சி, பிசிசி, இந்த மாதிரி டெரிவேஷன் கொஸ்டின் இருக்குது. அந்த டெரிவேஷன் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் லெசன்லாம் டேம் ஈஸி லெசன். ஸோ ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி. அதுக்கடுத்து உங்களுக்கு செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் வந்து போய்க்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சாய்ஸ். பட் வீக் 1 நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வீக் 2 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4th லெசன், 5th லெசன், 7th லெசன், 8th லெசன். ஸோ 7 and 8 உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வந்துருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். 8லலாம் பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியானது தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ டைம் இருந்தால் படிச்சிருங்க. இதெல்லாம் நம்ம செப்பரேட் டே நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம் தான் நான் செப்பரேட் டேல சொல்கிறேன். டெரிவேஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். ஸோ 5th லெசனில் சில சம்ஸ் இருக்கும்.
எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வேலன்சி பாண்ட் தியரி யூஸ் பண்ணி அதோட அப்ளிகேஷனில் உங்களுக்கு சம் போடுற மாதிரி இருக்கும். அந்த சம்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஐயூபிஎஸ்சி நாமன் கிளேச்சர் காம்பவுண்ட் நேம் அந்த கன்வர்ஷன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபைன். 7th பார்த்தீங்கன்னா நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்டகிரேட்டட் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, அது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐ திங்க் டெரிவேஷன் வராது. அந்த ஒரு பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆஃப் லைஃபோட இதுவுமே நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கணும். ஆஃப் லைஃபும் கொடுத்துருப்பாங்க. 0th ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும். ஓகேவா? ஸோ டெரிவேஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஜஸ்ட் சம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து லேட்டராக நம்ம படிக்கிறோம். ஓகேவா? இப்படி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். வீக் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறைய இது நம்ம வந்து படிக்க போகிறோம். அண்ட் ஐ நோ உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மேபி ரிவிஷன் எக்ஸாம் வைக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 3 days தான் உங்களுக்கு வந்து போகும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ பயோமேக்ஸ் இருந்தீங்கன்னா பயாலஜி உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? பட் ஃபைன், நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் 2025 தான். நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட பரவாயில்ல. அல்டிமேட் கோல் இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் ஆறதுக்கு படிக்கணும். அதுதான் இந்த வீக் 1ல நம்ம பண்ணுறோம். அடுத்து குட் மார்க்குக்கு படிக்கிறோம். அது இந்த வீக் 2, வீக் 3. அடுத்து சென்டம்க்கு நான் கடைசியாக சொல்லுவேன். ஓகேவா? நம்ம அப்படியே ஃப்ளோவாக போகலாம்ப்பா. அதுக்கு தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாது. ஸோ 1 மார்க்கை இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த சென்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே எப்படிப்பா நான் ஒன்று சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா கியூமுலேட்டிவ் ரிவிஷன் நான் சொல்லுவேன். கியூமுலேட்டிவ் ரிவிஷன். ஸோ நீங்கள் மேக்ஸில் ப்ராபபிலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா சிடிஎஃப் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. கியூமுலேட்டிவ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வீக் 1 ஒன்று படிக்கிறீங்கன்னா வீக் 2 நீங்கள் படிக்கும்போது வீக் 1 ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். வீக் 3 சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சோன்னா வீக் 1, வீக் 2, வீக் 3 மூணுமே படிச்சிருக்கணும். அண்ட் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டில் த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ரிவிஷன். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 மார்க்ஸ் இந்த லெசன் படிக்கும் போதே நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? வீக் 3 பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய படிக்க போகிறோம். சாப்டர் 9, சாப்டர் 10, சாப்டர் 14, சாப்டர் 11. நீங்கள் எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம்ப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14th லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 14th லெசன் படிச்சிடலாம். ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா 11th லெசன் வில் பி ஈஸியர். ஸோ ஆர்கானிக்கில் ஒரு லெசன் ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா 11th லெசன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் கொஞ்சம் புக்கின்லமே நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும். சில நேமிங் ரியாக்ஷன் தான்ப்பா. லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர் மேயர் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து மேலச்சைட் கிரீன், அது எந்த 12th லெசன் நினைக்கிறேன், மேலச்சைட் கிரீன் டை. ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்டான இது இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். புக் பேக்கை தவிர்த்து புக்கின்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? 10th லெசன் நமக்கு ப்ராப்ளம்ஸே கிடையாது, ஃபுல்லாக தியரி தான். ஓகேவா? அதனால் 10th லெசன் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ஓகேவா? இது இப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. இல்லை நீங்கள் நிறைய டைம் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து சொல்லி கூட பார்த்துக்கோங்க. 10th லெசன் ஃபுல்லி உங்களுக்கு தியரி தான். அப்சார்ப்ஷன் தியரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி கொஷின்ஸ் நிறைய, இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். 9th நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 of 1 அமௌங் இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து போகலாம். ஐ திங்க் பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் வித் இஸ் 14th, 11th, 10th அண்ட் 9th. ஸோ நீங்கள் எந்த சாப்டரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீக் முடிஞ்சோன்னு இது எனக்கு படிக்க டைம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, பரவாயில்ல, அது படிங்க. அது படிக்காமல் அடுத்ததுக்கு போகாதீங்க. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். அட்லீஸ்ட் ரொம்ப முடியல, ரொம்ப நான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட்சமாச்சு படிங்க. நான் முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சென்டம் எடுக்கணுன்றவங்க, குட் மார்க் எடுக்கணுன்றவங்களுக்குலாம் நான் அது சொல்லலை. நம்மளுடைய கான்செப்ட் எப்படி தருமா, மோஸ்ட்லி 70% உங்களுக்கு புக் பேக் வந்துடும், 30% வில் பி புக் இன் சைட் கொஷின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மாட்டோம். ஒரு 2 மார்க் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும், 3 மார்க் தெரியாதா இருக்கும். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் தெரியாததாக இருக்கும், 3 மார்க் தெரிஞ்சதாக இருக்கும். எப்படி பண்ணாலும் நம்ம மார்க் லூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம புக் பேக் எல்லாமே தரவா படிச்சுக்கணும். அட் த சேம் டைம் புக்கின்லேயே நம்ம வந்து கொஷின்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் படிக்க போகிறோம், பட் ப்ராப்ளம்ஸ் முக்கால்வாசி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆர்கானிக்கில் ஒரு 12th லெசன் அண்ட் 13th லெசன். 12th லெசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடல்னு சொல்லலாம். ஆர்கானிக்கில் புக் பேக் அந்தளவு பெருசாக இருக்காது, பட் புக்கின்ல நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம விட்டுருந்தோம். ஸோ 6th லெசனில் ப்ராப்ளம்ஸ் வரலாம், 7th லெசனில் வரலாம், அதுக்கடுத்து 8th வரலாம். 8th சிம்பிள் சம்ஸ் தான் இருக்கும், 9th வரலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் விட்டுருக்கோமோ அங்கே நம்ம பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் 15th லெசன் நீங்கள் நம்ம எங்கேயுமே பேசலை. ஸோ 15th லெசனே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? பட் 15th லெசன் நீங்கள் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வீக் 1, வீக் 2, வீக் 3 முடிச்சுட்டு இந்த மூணுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 70க்கு 65+ நீங்கள் வந்து எடுத்துடலாம்.
ஸோ நமக்கு அந்த கம்பல்சரி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், ஸோ அதுக்கு தான் நம்ம நிறையா படிக்கணும். ஸோ அதுவும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள், ரீசனிங் போட்டு பாருங்கள், புக் பேக் கொஷின்ஸ் நல்லா படிங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கலாம், செகண்ட் லெசன் படிக்கலாம், தேர்ட் லெசன் படிக்கலாம், 6th படிக்கலாம், 8th படிக்கலாம், 14th படிக்கலாம், 7th படிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்கள் 4, 5 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் ரிமைனிங்லாம் படிங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் வித் புக் பேக் அண்ட் தென் கோ புக் இன் கொஸ்டின். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசனில் மேக்னெட்டிக் செப்பரேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன் வச்சு ஒரு சின்ன 2 மார்க் இருக்குது. பட் பெரிய கொஸ்டின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன். ஓகேவா? அண்ட் பேசிக் சின்ன சின்ன புக்கிங் தான் இருக்குது. சைனைட் லீச்சிங், இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதெல்லாம் பிளாக் கலரில் கொடுத்துருக்கணும். அங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை. ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் வந்து முடிக்க பாருங்கள். அந்த ஆர்டரில் தான் நான் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கேன். வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4. மேக் ஷூர் நீங்கள் கியூமுலேட்டிவ் ரிவிஷன் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போலேருந்தே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் மறந்துடாதீங்க, நீங்கள் ஸ்கூல் போகிறீங்கன்னா ஸ்கூலில் உள்ள டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள்லாம் ஜாலியாக விளாட்றீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க. பட் அவங்க வீட்டுக்கு போய் படிச்சிருவாங்க. ஸோ நம்மளும் படிக்கணும். ஓகேவா? அதை தான் நான் வந்து சொல்கிறேன். யாரையுமே நம்பாதீங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.